Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம ஸ்கேலிங்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட அதுல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் இருக்கு. சோ அதென்ன என்னென்ன அப்படின்றத ஒவ்வொண்ணா பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் அண்ட் வேற சப்ஜெக்ட் அதாவது ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் இல்ல அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் எல்லா வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் வந்துட்டு வேற ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பற்றி வீடியோ எடுக்கலாமான்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஸ்கேலிங்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்கேலிங் அப்படின்னா வந்து வேல்யூஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்தோம்னா அதில் என்ன இருக்கும், லைனாக வந்து நியூமரிக்கல் நம்பர்ஸ் லைக் சென்டிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கலாம், இல்லை மில்லிமீட்டர்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எதை மெஷர் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர், இந்த பர்செப்ஷன்ஸ், இந்த மாதிரியான குவான்டிஃபையபிள் மேனர்ஸ் இதை மெஷர் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So scaling is a process of assigning numerical values or symbols to objects, individuals or responses in a way that reflect their attributes, opinions or behaviors. ஓகேவா? ஸோ இதான் ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்துட்டு ஒரு numerical values வந்து allocate பண்ணுற மாதிரி. It is commonly used in research to measure qualitative aspects like attitudes, preferences, perceptions and opinions in a quantifiable manner. ஸோ ரிசர்ச்க்கு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆட்டிடியூட்ஸ், ப்ரிஃபரன்சஸ், இந்த மாதிரியான மேனர் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேலிங். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் ஸ்கேல்ஸ் இருக்குது, நான் கம்பேரேட்டிவ் ஸ்கேல்ஸ்னு இருக்குது. ஸோ கம்பேரேட்டிவ் ஸ்கேல்ஸ்லேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்பேரேட்டிவ் ஸ்கேல். மேஜர் டிவிஷன்ஸ் என்ன இருக்குன்னா கம்பேரேட்டிவ், நான் கம்பேரேட்டிவ். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கம்பேரேட்டிவ் தான் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்றத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பேரேட்டிவ் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, respondents compare two or more items directly to express their preferences. ரெண்டு விஷயத்தை நம்ம டைரக்டா வந்து கம்பேர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி. ஸோ ஃபோக்கஸ் வந்து ரிலேட்டிவ் கம்பேரிசன் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேட்டா இஸ் ஆர்டினல், இட் ஷோஸ் த ரேங்க் ஆர்டர் பட் நாட் த மேக்னிடியூட் ஆஃப் டிஃபரன்ஸ். அதாவது இந்த ப்ராடக்ட் விட இது பெஸ்ட்டு, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெப்சடென்ட் இருக்குது, கோல்கேட் இருக்குது, அதுக்கப்புறம் டாபர் ரெட் பேஸ்ட் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரேங்க் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கோல்கேட் யூஸ் பண்ணுறேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இது அப்படின்றத மாதிரி நம்ம ரேங்க் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் மேக்னிடியூட்னா 1 2 3 நம்பர் கொடுத்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து கீ கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்கிறாங்க. And then used when ranking or prioritizing alternatives. இதுதான் ranking பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து இதோட key characteristics. And examples என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, comparing product A versus product B. அதாவது ரெண்டு ப்ராடக்ட், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெண்டு ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரேங்கிங் கஸ்டமர் சர்வீஸ் லெவல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு நம்ம நிறைய கம்பெனிஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ரேங்க் பண்ணுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இது நல்லா இருக்கு, நெக்ஸ்ட் இது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்ன ஸ்கேலுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கம்பேரேட்டிவ் ஸ்கேலில் இதில் வந்து நம்ம ஒரு 3 ஸ்கேல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேர்டு கம்பேரிசன் ஸ்கேல். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் ப்ரெசன்டட் வித் 2 items அட் அ டைம் அண்ட் ஆஸ்க்ட் டு செலக்ட் ஒன் பேஸ்ட் ஆன் தேர் ப்ரெஃபரன்ஸ். அதாவது நம்ம வந்து ரெஸ்பாண்டன்ஸ்னால் வந்து இப்போ நம்ம தான் ரெஸ்பாண்டன்ட் வச்சுக்கிறோம். ஸோ நம்மளோட இன்டர்வியூவரோ இல்லை அந்த ரிசர்ச்சரோ யாரோ வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரே டைமில் வந்து ரெண்டு பொருள் கொடுத்து இல்லை எது உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்கறது தான் வந்துட்டு பேர்டு கம்பேரிசன். அதாவது ரெண்டு பேர்னா நமக்கே தெரியும், ரெண்டு இருக்கும், ஒரு பேரில் ரெண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பொருள் கொடுத்துட்டு உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்கறது தான். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ப்ராடக்ட் டூ யூ ப்ரிஃபர், ப்ராடக்ட் ஏவா ப்ராடக்ட் பியா. இப்போ முன்னாடி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதான் கோல்கேட்டில் வந்துட்டு பெப்சோடென்ட்டா கோல்கேட்டா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெண்டு வச்சுட்டு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பேர்டு கம்பேரிசன் ஸ்கேல்.
செகண்ட் வந்துட்டு ரேங்க் ஆர்டர் ஸ்கேல். ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பாண்டன்ஸ் ரேங்க் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பேர்ட் கம்பேரிசனில் 2 தான். பட் இதில் ரெஸ்பாண்டன்ஸ் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட், இது தேர்டு அப்படின்ற ஒரு ரேங்க்கில் போடுறது தான் வந்துட்டு ரேங்க் ஆர்டர் ஸ்கேல். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரேங்க் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் யுவர் பர்ச்சேஸ் டெசிஷன். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்பர் கொடுத்து வரது தான். இப்போ ஃபர்ஸ்ட்டுன்றது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கலாம், 5ன்றது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கலாம். எந்தெந்த குவாலிட்டிஸ் பொறுத்துனா ப்ரைஸ், குவாலிட்டி, பிராண்ட், டிசைன், அவைலபிலிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு எது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எது வந்துட்டு லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத 1 2 3 4 கொடுக்கறது தான் வந்து ரேங்க் ஆர்டர் ஸ்கேல். பேசிக்காக ரேங்க் கொடுக்கறது ஒரு ப்ராடக்ட்டுக்கும், அதுதான் வந்து ரேங்க் ஆர்டர் ஸ்கேல். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? தேர்ட் வந்துட்டு கான்ஸ்டன்ட் சம் ஸ்கேல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டன்ட்னா என்னது? எப்பயுமே வந்து சேமாக இருக்கிறது, அது மாறாது அப்படின்ற மாதிரி தானே. ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் allocate a fixed number of points. Like example 100 across multiple items based on their preference or importance. ரெஸ்பான்ஸ் அதாவது அவங்களே வந்துட்டு அவங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துப்பாங்க. இப்போ எனக்கு இது பார்த்த உடனே ஓகே இதுதான் எனக்கு சூப்பராக இருக்குது, எனக்கு இது 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து allocate 100 points across the following features based on their importance. இப்போ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது டியூரபிளாக இருக்கா, அதோட ப்ரைஸ் என்ன, அப்பியரன்ஸ் என்ன, அதோட பிராண்ட் ரெப்யூட்டேஷன் என்ன, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறது, ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கான்ஸ்டன்ட் சம் ஸ்கேல், ஓகேவா? இந்த 3 ஸ்கேலுமே, அதாவது பேர்ட் கம்பேரிசன் ஸ்கேல், ரேங்க் ஆர்டர் ஸ்கேல், கான்ஸ்டன்ட் சம் ஸ்கேல், இது 3மே வந்து கம்பேரிட்டிவ் ஸ்கேல்ஸ் கீழே வருது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கம்பேரிட்டிவ் ஸ்கேல்ஸில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். டெஃபினேஷன் என்னன்னா, ரெஸ்பாண்டன்ஸ் எவாலுவேட் அன் ஐட்டம் இண்டிபெண்ட்லி வித்தவுட் கம்பேரிங் இட் டு அதர்ஸ். இது வரைக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்கேலில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 2 வச்சு கம்பேர் பண்ணோம், அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சு கம்பேர் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவுமே கம்பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ டேரெக்டாக இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு பொருளை அவங்க வந்துட்டு எவாலுவேட் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ் என்னென்னா அப்சல்யூட் மெஷர்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் பிஹேவியர். இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேட்டா கேன் பி நாமினல், ஆர்டினல், இன்டர்வல் ஆர் ரேஷியோ. இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கேலிங் வந்து நாமினல் ஸ்கேல்னா என்ன, ஆர்டினல் ஸ்கேல் என்ன, இன்டர்வல் ஸ்கேல் என்ன, ரேஷியோ ஸ்கேல் என்ன, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இது 4மே வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் ஏதோ ஐ பட்டன் அப்படின்னா நான் எதுவுமே வந்து வைக்கலை, எல்லாமே நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்களாக தான் லிங்க்கை வந்து சர்ச் பண்ணி, இல்லை சேனலில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா எல்லா வீடியோ கீழேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்குள்ளே நிறைய வீடியோஸ் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, சூட்டபிள் ஃபார் மெஷரிங் அ சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆர் கான்செப்ட். அந்த மாதிரி கம்பேரிசன் இல்லாதனால நம்ம வந்து தனித்தனியாக ஒரு ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேட்டிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ப்ராடக்ட் ஆன் த ஸ்கேல் 1 to 10. லைக் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்க்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்போம், என்ன அது 1லேருந்து 10க்குள்ளே அதுக்கு என்ன ஸ்கேல் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அக்சஸிங் அக்ரிமெண்ட் வித் ஸ்டேட்மெண்ட் ஆன லைக்கட் ஸ்கேல். லைக்கட் ஸ்கேல்னா என்னென்னு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் என்னன்றது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நான் கம்பேரிட்டிவ் ஸ்கேலில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல். ஸோ கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் அது வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைட்லேருந்து சாட்டிஸ்ஃபைட் வரைக்கும், லைக் இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நடுவில் இருக்கிறத வந்துட்டு நம்ம எந்த பாயிண்ட்ஸ் வர கொடுத்துக்கலான்ற மாதிரி. ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் பிளேஸ் அ மார்க் ஆன் த கண்டினியூஸ் லைன் டு இண்டிகேட் தேர் பொசிஷன். ஸோ நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராக் கொடுக்குற மாதிரியான ஒரு இது பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல். இந்த 0லேருந்து 5 வரைக்கும் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். இங்கே இந்த டிஸாட்டிஸ்ஃபைடுக்கு பதிலாக நம்ம எந்த மெஷர் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 0லேருந்து 10 வரைக்கும், இல்லை வந்து 0லேருந்து 100 வரைக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல். ரேட் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பை மார்க்கிங் அ பாயிண்ட் ஆன் த லைன்.
ஸோ இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பட் நடுவில் இங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்கள் எது வேணால் வந்து எடுத்துக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கண்டினியூஸ் ரேட்டிங் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐட்டமைஸ்டு ரேட்டிங் ஸ்கேல். ஸோ ஐட்டமைஸ்டு ரேட்டிங் ஸ்கேல் அப்படின்னா வந்து ரெஸ்பாண்டன்ட் செலக்ட் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆன் அ ஸ்கேல். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு கேட்டகரிஸ் வச்சுருக்கோம், இதுக்கு இது இந்த கேட்டகரி அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்ம நிறைய வெப்சைட்டில் வந்து பார்ப்போம், உங்களோட ரேட்டிங் வந்து வெரி புவர்லேருந்து வெரி குட் வரைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். 1 வந்துட்டுனா வெரி புவர், 2னா வந்து புவர், தேர்ட் வந்துட்டு மோஸ்ட்லி நியூட்ரலாக தான் இருக்கும் எல்லா சைட்லையுமே, 4 வந்து குட், வெரி குட். இந்த மாதிரி வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தான் வந்துட்டு ஐட்டமைஸ்டு ரேட்டிங் ஸ்கேல். நெக்ஸ்ட் வந்துட்டு லைக்டட் ஸ்கேல். லைக்டட் ஸ்கேலில் வந்துட்டு நான் அதை சொன்ன மாதிரி ரெஸ்பாண்டன்ஸ் indicate a level of agreement or disagreement with a statement on a symmetric agree disagree scale. ஸோ அக்ரிலேருந்து டிஸ்அக்ரி வரைக்கும் ஒரு இதுவும் முன்னாடி பார்த்த ஸ்கேல் மாதிரி தான், பட் இங்கே வந்து லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, சரியா? அது வந்துட்டு நீங்கள் அக்ரியா டிஸ்அக்ரியா அப்படின்னு வந்து சொல்லணும், அவ்வளோதான். நிறைய இடத்துல நம்ம வந்து இதை பார்க்கலாம், நிறைய சைக்கோமெட்ரிக் கொஷின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஐ எம் ஹாப்பி அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் அக்ரியா இல்லை டிஸ்அக்ரியா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து லைக்டட் ஸ்கேல் தான். ஸோ இங்கே அது மாதிரி தான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் அக்ரினா நம்ம வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி இல்லை அக்ரி இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். இதான் வந்து லைக்டட் ஸ்கேல். 4th வந்து செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல். இதில் வந்து ரெஸ்பாண்டன்ஸ் ரேட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ ஸ்கேல் வித் பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ். பைபோலார் அட்ஜெக்டிவ்ஸ்னால் ரெண்டுமே வந்து வேறு எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் இருக்கிறது தான். ஸோ இது வந்து புவர் அண்ட் எக்ஸலண்ட். இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆப்போசிட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதான் வந்து பைபோலர் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க ரேட் ஆர் சர்வீஸ்னு கொடுத்துட்டு இது வந்து ரொம்ப புவராக இருக்கா இல்லை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கா, ரெண்டுமே வந்து ஆப்போசிட். அதுதான் முன்னாடி கொடுக்குறதுமே இந்த மாதிரி தான், டிஸ்அக்ரியா அக்ரியா இந்த மாதிரி 2 வேர்ட்ஸுமே வந்து வேறு கொடுத்தாங்கன்னா அது வந்து செமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்கேலும் வந்துட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ கம்பேரேட்டிவ் ஸ்கேல்ஸில் என்னென்ன இருக்குது, நான் கம்பேரேட்டிவ் ஸ்கேல்ஸில் என்னென்ன இருக்குது ஒரு குட்டி சம்மரி, அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதே புரியும்னு நினைக்கிறேன், பட் சும்மா இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பேரேட்டிவ் ஸ்கேலில் ரேங்க் திஸ் 3 ஃபீச்சர்ஸ் ப்ரைஸ், டியூரபிலிட்டி, பிராண்ட் இன் ஆர்டர் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் இப்படின்னு கொடுக்குறது வந்து ஒரு கம்பேரேட்டிவ் ஸ்கேல் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். நான் கம்பேரேட்டிவ் ஸ்கேலில் ஹவு சாட்டிஸ்ஃபைட் ஆர் யூ வித் த ப்ரைஸ் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் இப்படின்னு கேட்டு நம்மளே ரேட் பண்ண சொல்கிறது, இல்லை நம்மளை வந்து அக்ரியா நான் அக்ரியா டிஸ்அக்ரியான்னு கேட்குறது எல்லாமே வந்து நான் கம்பேரேட்டிவ் ஸ்கேல். கம்பேரேட்டிவ்னா ரெண்டு விஷயத்தையோ இல்லை நிறைய விஷயத்தையோ நம்ம கம்பேர் பண்ணி நிறைய, அதாவது இங்கே கொடுத்துருக்க மாதிரி ப்ரைஸ், டியூரபிலிட்டி, பிராண்ட் இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனோ ஒரு மெஷரோ ஒரு பாயிண்ட்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கம்பேரேட்டிவ். நான் கம்பேரேட்டிவ் நம்ம எதுவுமே எடுத்துக்கல, தனியாக ஒரே ஒரு ப்ராடக்டை ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம ரேட் பண்ணுறது தான் வந்துட்டு நான் கம்பேரேட்டிவ் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.